நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. விளக்கம்: வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலன் ஆகும், மற்றவை அணிகள் அல்ல. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்றைய செய்திகள்: கீழ் அக்ரஹாரம் பகுதியில் வழிப்பறி செய்ய பதுங்கியிருந்த 9 பேர் நாட்டு வெடிகுண்டு கத்தியுடன் கைது. புதுச்சேரி விமான நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது. புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் சிலிண்டருக்கு பாடை கட்டி நூதன போராட்டம் நடத்தினர். இனி விரிவான செய்திகள். பாஜகவுடனான கூட்டணி தொடர்வதாகவும் கூட்டணியுடன் தான் தேர்தலை சந்திப்போம் எனவும் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரசின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. இந்த நிலையில் வரும் தேர்தலிலும் இந்த கூட்டணியை தொடர்வதாக முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்காலுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பேசினார். அப்பொழுது கூட்டணி இறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதனிடையே புதுச்சேரியில் சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசு அனைத்து திட்டங்களுக்கும் உறுதுணையாக இருந்தாலும் மாநில அந்தஸ்து அளிக்கவில்லை என்று வருத்தமாக உள்ளதாக தெரிவித்தார். இவரின் இந்த பேச்சு கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாகவும் பாஜக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் பரவின. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவுடனான கூட்டணி தொடரும் என்றே தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில் இன்று புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வரும் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணியில் வேறு சில கட்சிகளை இணைப்பது குறித்தும் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர். சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் திருப்தியாகவும் இருந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு தற்போது வரை கூட்டணி தொடர்கின்றதாகவும் தேர்தலை கூட்டணியுடன் தான் சந்திப்போம் என்றார். மேலும் தொகுதி பங்கீடு கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ப்பது குறித்த கேள்விக்கு விரைவில் முழு விவரத்தையும் அறிவிப்பேன் என தெரிவித்தார். எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுடைய கூட்டணி அச்சப்பு நடக்குது, கூட்டணியோட தான் இருக்கும். அடுத்த தேர்தல் கூட்டணியோட சந்திப்போம். இந்த பேச்சுவார்த்தை எதற்கான பேச்சுவார்த்தை? தொகுதி பங்கீடு சம்பந்தமான என்ன சம்பந்தமாக? பொதுவாக அடுத்த தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் சந்திப்பு முழு விவரம் கொடுப்போம் உங்களுக்கு. அதாவது முழு விவரம் பின்னாடி கொடுப்போம். இப்போ எங்களுடைய கூட்டணி தொடர்கின்றது, கூட்டணி ஆட்சி இருக்கின்றது. முழு விவரம் முடிந்த பிறகு தேர்தல் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாவற்றையும் முழுவதுமாக பிறகு சொல்லுவேன். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட திருப்திகரமாக சுகமா இருக்கு. நன்றி, வணக்கம். கீழ் அக்ரஹாரம் பகுதியில் வழிப்பறி செய்ய பதுங்கியிருந்த 9 பேர் கைது. நாட்டு வெடிகுண்டு கத்தி பறிமுதல்.
புதுச்சேரி கீழ அக்ரகாரம் பகுதியில் வழிப்பறி செய்ய நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 9 பேரை மங்களம் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மங்களம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது கீழ் அக்ரகாரம் திருமுருகன் நகரில் சந்தேகப்படும்படி மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையில் போலீசார் அங்கு சென்று மர்ம கும்பலை சுற்றி வளைத்த பொழுது பயங்கர ஆயுதங்களுடன் 9 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். உடனே போலீசார் 9 பேரை மங்களம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் அருமாத்தபுரம் பகுதியை சேர்ந்த கிஷோர், சந்திரமோகன், உருவையாரை சேர்ந்த நிதிஷ்குமார், வில்லியனூரை சேர்ந்த சிவகுமார், வி மணவிடையை சேர்ந்த யோகேஷ், அருமாத்தபுரத்தை சேர்ந்த முகேஸ்வரன், புகழ், பிரவீன்குமார், அஜய் என்பது தெரியவந்தது. அவ்வழியாக செல்லும் வாகனத்தை மடக்கி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட திட்டமிட்டு பதுங்கியிருந்த பொழுது சிக்கியதாக தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் 9 பேர் மீது 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து நாட்டு வெடிகுண்டு, கத்தி, இரும்பு ராடு, 17 கிராம் கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட 9 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை நீக்க கோரி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்திலும் கடந்த 2 தினங்களாக ஓட்டல்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வணிக சிலிண்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் ஹோட்டல் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கிட நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய மற்றும் மாநில பாஜக கூட்டணி அரசை கண்டித்து வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் பெட்ரோல், டீசல் தடையின்றி கிடைக்கவும், அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநில திமுக மகளிரணி மற்றும் தொண்டரணி சார்பில் அண்ணா சிலை அருகே இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் அருள்செல்வி முன்னிலை வகித்தார். அனிபால் கென்னடி எம்எல்ஏ, திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், முன்னாள் எம்எல்ஏக்கள் மூர்த்தி, ஓம் சக்தி சேகர், செயற்குழு உறுப்பினர் லோகையன், அருள்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், வேலன், பிரபாகரன், இளம்பருதி, அமுதா குமார், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், வடிவேல், தியாகராஜன், இளஞ்செழிய பாண்டியன், திராவிடமணி, சக்திவேல், சிவகுமார், சவரிராஜன், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன் மற்றும் மகளிர் அணி, தொண்டரணி கிளை கழக நிர்வாகிகள், கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், தொண்டரணி அமைப்பாளர் சுமதி ஆகியோர் செய்திருந்தனர். போராட்டத்தின் முடிவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நிருபர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். போலியான தேவையை நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு அமைப்பாக சேர்ந்து இதனை செய்துள்ளனர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தட்டுப்பாடை உருவாக்கி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். குடிசை பகுதி மக்கள் கூட 5 லிட்டர் 10 லிட்டர் பெட்ரோலை வாங்கி வைக்கும் நிலையை உண்டாக்கியுள்ளனர். இது பாதுகாப்பற்றது. நகர பகுதி மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி மக்கள் சிலிண்டருக்கு மாற்றாக விறகு அடுப்பு பயன்படுத்த முடியாது. எனவே இதில் அரசு உடனடியாக தனி கவனம் செலுத்தி சிலிண்டர் பதுக்கலை தடுத்து நிறுத்த வேண்டும். புதுச்சேரியில் அனைத்து மக்களும் கேஸ், பெட்ரோல் தடையின்றி கிடைக்க ஒன்றிய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்திட வேண்டும். புதுச்சேரியை பதற்றத்தில் இருக்கும்பொழுது முதல்வரும், துறை செயலரும், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகள் இது பற்றி விளக்கி கூறியிருக்க வேண்டும். 70% ஹோட்டல்களில் சிலிண்டர்கள் இருப்பு இல்லை. சிறு பிளாட்பார கடைகள் நேற்று முதல் இல்லை. ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. போர்க்கால அடிப்படையில் அரசு இதில் கவனம் செலுத்தி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தேவையான கேஸ், பெட்ரோல் இருப்பு இருக்கிறது என கூற வேண்டும் என்றார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் 1,84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட முத்திரையார்பாளையம், ஜீவா வீதி முதல் அகத்தியர் கோட்டம் வரை 1,48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியையும், சாணனப்பேட்டை பகுதியில் 36,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கலையரங்கம் கட்டுதல் உள்ளிட்ட பணிகளின் துவக்கம் நிகழ்ச்சி
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நரிக்குறவர்களை தாக்கி ஆடுகள் திருட்டு, 2 பேர் கைது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தாக்கி ஆடுகளை திருடிச் சென்ற 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை நாவர்குளம் நரிக்குறவர் காலனியை சேர்ந்த அர்ஜுனன் தனது வீட்டில் ஆடுகளை வளர்த்து வருகிறார். கடந்த 7ஆம் தேதி அதிகாலை அவர் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த பொழுது 2 மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் அவரை தாக்கி 3 ஆடுகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்து அர்ஜுனன் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் இன்ஸ்பெக்டர் இனியன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். விசாரணையில் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரை சேர்ந்த பரத், வேதவன் உள்ளிட்டோர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் பரத் மற்றும் வேதவன் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட ஆடுகளை விற்று கையில் வைத்திருந்த 4000 ரூபாய் மற்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் சிலிண்டருக்கு பாடை கட்டி நூதன போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் சிலிண்டருக்கு பாடை கட்டி நூதன போராட்டம் நடந்தது. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் தொடர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை அருகில் அதிரடியான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் மத்திய அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டம் பல்வேறு நூதன முறைகளில் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. உயர்ந்து வரும் சிலிண்டர் விலையை சுட்டிக்காட்டும் விதமாக சிலிண்டருக்கு பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்து வந்து தங்களது பலத்த எதிர்ப்பை தெரிவித்தனர். கேஸ் தட்டுப்பாட்டால் மக்கள் மீண்டும் பழைய காலத்திற்கே தள்ளப்படுவதை விளக்கும் வகையில் 2 பெண்கள் ஆதிகால மனிதர்கள் வேடம் அணிந்து வந்தனர். விறகு கட்டைகளுடன் தட்டில் தாளம் தட்டியபடி இனி விறகு அடுப்புதான் கதி என்பது போல முறையில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் போராடினர். தற்பொழுது நிலவி வரும் கடும் கேஸ் தட்டுப்பாட்டினால் இல்லத்தரசிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் இந்த சூழலை கருத்தில் கொண்டு உடனடியாக விலையை குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஏராளமான மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவன முதலீட்டு மோசடி, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அரசுக்கு கோரிக்கை. கோ ஃப்ரீ சைக்கிள் என்ற நிறுவனத்தில் சைக்கிள்கள் மீது முதலீடு செய்த சுமார் 200 முதலீட்டாளர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். நிஷாத் அகமது, அஜய் முருகன் மற்றும் அம்பிகா ஆகியோரை சிஇஓக்களாக கொண்டு பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய இந்த நிறுவனம் புதுச்சேரியிலும் கிளைகளை கொண்டிருந்தது. ஒயிட் லேபிள் சைக்கிள் வணிகம் செய்வதாக கூறி வங்கி மூலமாகவே பண பரிவர்த்தனை மற்றும் TDS பிடித்தம் செய்யப்படும் என்று நம்பிக்கையை அளித்த பலரிடம் முதலீடுகளை பெற்றது. ஆரம்பத்தில் லாபத்தொகையை சரியாக வழங்கி வந்த நிறுவனம் ஏப்ரல் 2025 சைபர் கிரைம் மற்றும் அமலாக்கத்துறை மூலம் 2,50,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு முடங்கியது. சிஇஓக்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வழிநடத்த ஆள் இல்லாமல் முதலீட்டாளர்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் SSPயிடம் 200 பேர் இணைந்து புகார் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்ட முதலீட்டாளர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. 5 மாதங்கள் கடந்தும் வழக்கின் நிலை என்னவென்று தெரியவில்லை என்றும் இழந்த பணம் திரும்ப கிடைக்குமா என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் முதலீட்டாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த தாங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் வாங்கிய கடனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மாவட்ட ஆட்சியர், DGP மற்றும் ஆளுநர் ஆகியோர் தலையிட்டு இதற்கென தனிக்குழு அமைத்து இழந்த பணத்தை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோ ஃப்ரீ சைக்கிள் முதலீட்டாளர்கள் சார்பாக உமா மகேஸ்வரி கோரிக்கை விடுத்துள்ளார்.
புதுச்சேரி விமான நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஏர்போர்ட் பின்புறம் லாஸ்பேட்டை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பைக்கில் வந்த இளைஞரை தடுத்து விசாரணை செய்த பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் தமிழக பகுதியான வானூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பதும் திருவண்ணாமலையில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து இளைஞர்களுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள், செல்போன் மற்றும் மோட்டார் சைக்கிளில் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவி வருவதாக ஏற்பட்ட வதந்தி காரணமாக கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தில் பொதுமக்கள் குவிந்து வருவதால் பொதுமக்கள் பரபரப்பு அடைந்து வருகின்றனர். மேலும் சிலிண்டர் தட்டுப்பாடு இருப்பதாக பரப்பப்பட்டு வரும் வதந்தியால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் கேஸ் முறைகேடாக விற்கப்படுவதாகவும் இதனால் வாடிக்கையாளர்கள் பதிவு செய்ய முடியவில்லை என்ற புகார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் அதிகாரிகள் உழவர்கரை பகுதியில் உள்ள இந்திரா இண்டேன் கேஸ் ஏஜென்சியை ஆய்வு செய்து சிலிண்டர் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். இதுபோன்ற அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் பெட்ரோல் கையிருப்பு உள்ளது என்றும் பொதுமக்கள் வாட்டர் கேன்களில் கொடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். நீங்கள் உங்கள் சிலிண்டர் வாங்கின்னு வந்து வேகமாக இங்கேருந்து வாங்கி போட்டு கமர்ஷியல் கேட்டை விற்றுட்டீங்கன்னாக்கா உங்கள் மேலே வழக்கு பதியப்படும். அதனால் தயவு செஞ்சு வீட்டு உபயோக சிலிண்டர் வீட்டுக்கு மட்டும் உபயோகம் பண்ண கேட்டுக்கொள்கிறோம். புக்கிங்கு ஆகுது பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு புதுசாக இப்போ ஒரு அந்த தொழில்நுட்ப புக்கிங் சொல்லி ஒரு இது ரெடி பண்ணிக்கிறாங்க, ஸ்மார்ட் புக்கிங் மோட்ஸு. அதுமாதிரி நீங்கள் எல்லா ஆப்லேயும் இருக்குது, ஆம்பேயில் இருக்குது, ஃபோன்பேயில் இருக்குது, எல்லாத்துலேயும் இந்த ஆப்பில் புக்கிங் இருக்குது. அதுமாரி ட்ரை பண்ணலாம், பொறுமையாக புக் பண்ணலாம். புக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சிலிண்டர் வீட்டிலே கிடைக்கும். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இன்றைய செய்திகள்: கீழ் அக்ரஹாரம் பகுதியில் வழிப்பறி செய்ய பதுங்கியிருந்த 9 பேர் நாட்டு வெடிகுண்டு கத்தியுடன் கைது. புதுச்சேரி விமான நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது. புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் சிலிண்டருக்கு பாடை கட்டி நூதன போராட்டம் நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.